பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலேயும் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், குதிரைகள் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சரியான கடிவாளம் இருந்தது என்று சொன்னால் அது சரியான பாதையை நோக்கி பயணம் செய்யும். இன்றைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய விதையானது சரியான இடத்துல விதைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் ஆவியானவர் நமக்கு கடிவாளமாய் இருப்பார். அந்த கடிவாளத்தின் நிமித்தமாக உலகத்திற்குள்ளேயோ பாவத்திற்குள்ளேயோ பொல்லாத சிந்தனையோ பொல்லாத கிரியைகளையோ நம்மை மேற்கொள்ளாதபடி ஆவியானவர் நம்மை கடிவாளம் போல நம்மை வணைந்து சுற்றிலும் நம்மை பாதுகாப்பார். ஆகவே இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய காரியம் என்னவென்று சொன்னால், வேத வசனத்தோடு ஜெபத்தோடு ஆவியானுடைய அன்போடு நாம் இணைந்திருப்போம். தேவாலயத்தோடு அவருடைய வார்த்தையோடு கர்த்தருடைய வசனத்தை பற்றி கொண்டு நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆவியானவர் அவருடைய கடிவாளத்தினாலே நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பார். எந்த இடத்திற்கு போனாலும் கர்த்தர் எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் அவருடைய பிரதான ஆசீர்வாதத்தினால பாதுகாப்பினால ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் உங்களை வணைந்து தேவையான ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர் உங்களை நடத்துவார். என் அன்பு தேவ ஜனமே, ஆகவே நம்ம ஆவியானவரை கடிவாளமாய் ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்திற்குள்ள அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து நம்மளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.